ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இமிடியேட்டா வர சொல்லுங்க. அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். கார்த்திக் சார் இருங்க, தொடக்கூடாது. கார்த்திக் தான் சொத்து எல்லாத்தையும் காயத்ரி பேருக்கு மாத்தி எழுதியிருக்காரு. அப்படின்னா காயத்ரி எங்க? காயத்ரி மேடத்தை அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு சென்னைக்கு போயிட்டாங்க சார். எதுக்கு போனாங்க? அது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னம்மா சொல்றீங்க? பூஜாவை ஏற்காட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கார்த்திக் கிட்ட விட்டுடுங்க தண்டபாணி. இல்லம்மா, அது பெரிய பாவம். அப்பாவையும் பொண்ணையும் பிரிச்சு வச்சிருக்கோமே, இதுதான் பெரிய பாவம். பூஜா தான் அப்பாவை நினைச்சு உள்ளுக்குள்ள எவ்வளவு ஏங்குறா தெரியுமா? ஏற்கனவே அம்மாவை இழந்த பொண்ணு இப்ப அப்பாவை வேற பிரிஞ்சிருக்கணுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லக்ஷ்மி இதை பத்தி என்கிட்ட முதல்ல பேசினப்போ எனக்கு கூட இது தப்புன்னு தான் தோணுச்சு. காயத்ரியும் பூஜாவும் பிரிஞ்சு இருக்கிறது நியாயம் இல்லைன்னு தான் என் மனசுக்கும் பட்டுச்சு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா லக்ஷ்மி சொல்றது தான் கரெக்டுன்னு புரியுது. என்ன சார் நீங்களும் இப்படி பேசுறீங்க? காயத்ரி பூஜா மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்காங்கன்னு என்னை விட உங்களுக்கு தானே சார் நல்லா தெரியும். காயத்ரி பூஜாவை விட்டு பிரிஞ்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காலம் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போயிடும் தண்டபாணி. இன்னைக்கு எது பெரிய விஷயம்னு தோணுதோ இன்னொரு நாள் அது ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். இப்ப நம்ம யாரை அதிகமா நேசிக்கிறோமோ அவங்களையே ஒரு நாள் வெறுத்து ஒதுக்குற மாதிரி ஆயிடும். வாழ்க்கையில இந்த நிமிஷத்தை மட்டும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றது முட்டாள்தனம். எதிர்காலத்தையும் சேர்த்து யோசிச்சுதான் நாம எப்பவும் எந்த ஒரு முடிவுக்கும் வரணும். அப்படி யோசிச்சு பாக்குறப்போ பூஜா அவங்க அப்பா கூட இருக்கிறது தான் அவ எதிர்காலத்துக்கு நல்லது. பூஜாவோட எதிர்காலத்துக்கு மட்டும் இல்ல, காயத்ரியோட எதிர்காலத்துக்கும் இதுதான் நல்லது தண்டபாணி. இதே ஆம்பளை பையனா இருந்தா கவலையே இல்ல. அவன் பாட்டுக்கு படிச்சான், வளர்ந்தான், வேலைக்கு போனான்னு அவனோட வாழ்க்கை பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா இது பொம்பளை புள்ள. வளர வளர பிரச்சனைகளும் கூட வளர்ந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு கல்யாணம், காட்சி, அது இதுன்னு வரும்போது அப்பா யாரு அம்மா யாருன்னு 1008 கேள்வி வரும். இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? தண்டபாணி, இங்க நாம அமைச்சு கொடுக்கிற வாழ்க்கையை விட 100 மடங்கு நல்ல வாழ்க்கைய கார்த்திகால பூஜாவுக்கு அமைச்சு கொடுக்க முடியும். அதுக்கு எதுக்கு நாம குறுக்க நிக்கணும்? சரிதானே தண்டபாணி? நீங்க சொல்றது கரெக்டு தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே நான் பூஜாவை கார்த்திகிட்ட கொண்டு போய் விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் தண்டபாணி. இத காயத்ரி சம்மதத்தோட பண்ணா பெட்டரா இருக்கும்ல? பெட்டர் தான். ஆனா அந்த மகராசி அதுக்கு சம்மதிக்க மாட்டாளே. அம்மா, இப்ப எனக்கு புரிய வச்ச மாதிரி அவங்களுக்கும் புரிய வைங்க. சிலருக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எங்க பொண்ணு காயத்ரியும். நாங்க என்ன சொன்னாலும் அவ மரமண்டையில உரைக்கவே உரைக்காது. நான் ஆரம்பத்துல இருந்தே அந்த கார்த்திக் பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவன் நல்லவன் இல்ல நல்லவன் இல்லன்னு. அப்பாவை கேட்கல. திடீர்னு ஒரு நாள் 10 தலை ராவண மாதிரி வந்து உன் கழுத்துல தாலிய கட்டியே தீருவேன்னு நின்னா. அப்பதான் அவன் சுயரூபம் அவளுக்கு புரிஞ்சுது. லட்சுமி, பழசெல்லாம் இப்ப எதுக்கு? தண்டபாணி, பூஜாவை ஏற்காடுக்கு கூட்டிட்டு போறத காயத்ரிக்கு தெரியாம தான் பண்ணணும். அப்புறமா காயத்ரியை நானும் லட்சுமி சேர்ந்து சமாதானப்படுத்திக்கிறோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி சார். அம்மா, பூஜாவை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆனா அதை காயத்ரிக்கு தெரியாம எப்படி பண்ண போறீங்க? அசோக்கையும் பூஜாவையும் கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு காயத்ரி கிட்ட சொல்லிட்டு பூஜாவை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். அதுக்கப்புறம் காயத்ரி கிட்ட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஏமா, நீங்க காயத்ரி அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டாதான். ஆனா அவளை எப்படி சமாளிக்கிறது, என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன். பூஜாவை போய் கூட்டு வாங்க. இருங்க, அவ எங்க இருக்கான்னு பாரு. காயத்ரி, காயத்ரி,
என்னம்மா? நானும் அப்பாவும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம்மா. சரி, போயிட்டு வாங்க. ஆமா, அசோக்கும் பூஜாவும் எங்க? இங்கதான் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களையும் கூட்டிட்டு போறோம். அவங்க எதுக்குமா? சும்மா ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏமா குழந்தைங்களை போய் அப்படி சொல்லிட்டு இருக்க? பாவம் ரெண்டும் வீட்லயே அடைஞ்சு கிடக்குதுங்க. அதான் வெளியே கூட்டிட்டு போலான்னு. அம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே 2 பேரையும் வெளியே கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தேன். நீ வெளியில கூட்டு போறியா? எதுக்காகமா? நாளைக்கு அசோக்கையும் பூஜாவையும் ஸ்கூல்ல சேர்க்கணும்பா. அதுக்கு 2 பேருக்கும் யூனிஃபார்ம் எடுக்கணும். அதுக்குதான். யூனிஃபார்ம் தானே, எப்பவும் வாங்குற ஜவுளி கடையில ஸ்கூல் பேரை சொன்னா போதும், என்ன கலர்னு எடுத்து கொடுத்துட போறாங்க. அதை நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம்மா. ஆமாம்மா, நீ எதுக்காக கஷ்டப்படுற? வேற வேலை ஏதாவது இருந்தா பாருமா. சரிப்பா, பார்த்து ஜாக்கிரதை. குழந்தைங்களை கையை பிடிச்சுக்கிட்டே இருங்க, எங்கேயும் விட்டுறாதீங்க. டக்குன்னு உங்களை ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க. உங்களையும் இந்த வயசை தாண்டி தான் நான் வளர்த்துருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. அசோக், பூஜா, பாட்டி நம்ம வெளியே போய் கடையில யூனிஃபார்ம்ல வாங்கிட்டு வந்துடலாமா? வாங்கிட்டு வரலாம் பாட்டி. நானு நீயும் தாண்டா போலாமா? சரி போலாம். சரி பூஜா, அசோக், தாத்தா பாட்டி கூடவே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. சரியா? சரி மம்மி. சரி மம்மி. பாய் சொல்லு. பாய் மம்மி. வரேன் காயத்ரி. பாய். வாங்க. பாய். ஜெயா ரெடியா? என்ன முத்தையா, கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க, பொறுமையா வண்டி ஓட்டிட்டு போ. சரிங்கம்மா. சார் கொரியர் நான் பார்க்குறேன். சார் இங்கே முத்தையாங்கிறது யார் சார்? நான் தாங்க. இந்தாங்க சார், சைன் ஒன்று போட்டுருங்க. இந்தாங்க. தேங்க்யூ சார். என்ன ஜெயா, பூ இல்லையா? இல்லத்த. சரி, போற வழியில வாங்கிக்கோங்க. பொம்பளை புள்ள பூ வச்சுக்காம யாருடா? என்ன முத்தையா, யார் அனுப்பியிருக்கா? என்னது அது? லாயர் நோட்டீஸ்மா. லாயர் நோட்டீஸா? யார்கிட்ட இருந்துங்க? துர்கா தான் அனுப்பிச்சிருக்கா. என்னவா? அவளுக்கு நமக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன பெருசா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா? எனக்கும் அவளுக்கான டைவர்ஸ் செல்லாதாம்மா. அவளுக்கு மூளை குழம்பி போச்சு போல. சட்டப்படி கோர்ட்ல கேஸ் நடந்து விசாரிச்சு ஜட்ஜி டைவர்ஸ் கொடுத்திருக்காரு. அது செல்லாதாமா? இவ என்ன சட்டத்தையே கரைச்சு குடிச்சிட்டாளா? நான் என் போலீஸ் பவரை யூஸ் பண்ணி அவளை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த டைவர்ஸ்க்கு சம்மதிக்க வச்சேனா. அதனால அவளுக்கு இதில் விருப்பம் இல்லையா, இந்த கேஸை திரும்பவும் ரீஓப்பன் பண்ண போகலாம். அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜெயாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் சட்டப்படி செல்லாதாம்மா. என்னங்க இது? கோர்ட்டில் ஆஜராக சொல்லி லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. ஏண்டா இவ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? திருந்தவே மாட்டாளா? இப்ப இவளை என்ன பண்றது? மா, இப்போ எதுக்குமா கவலைப்படுறீங்க? அவளை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஜெயா, இன்னொரு நாள் வெளியே போகலாம், தப்பாக நினச்சிக்காத. இல்லைங்க, என்னால தானே. ஹே, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ ஃபீல் பண்ணுற? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இவன் இப்படி பண்ணுவான்றது நான் எதிர்பார்த்த விஷயந்தான். இது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன அட்டகாசம்லாம் பண்ணுறான்னு பாரு. இதெல்லாம் பெருசு பண்ணவே கூடாது. நீ தான் தைரியமாக இருக்கணும். நீயும் கவலைப்பட்டு அம்மாவையும் கவலைப்பட வச்சிடாத, புரியுதா? நான் வந்துடுறேன், வரமா? சரிப்பா. ஜெயா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, தைரியமா இருமா. இப்பதான் புதுசா டிஷர்ட் வாங்கி போட்டேன், அதுக்குள்ள ஃபுல்லா ஐஸ்கிரீம் ஆக்கிட்டான். என்ன புள்ளைய போ. என்னங்க இன்னும் காணோம்? ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? வரேன்னு தான் சொன்னாரு, இன்னும் வரலையே. இரு, நான் ஃபோன் பண்றேன். அது வந்துட்டாரு.
வாங்க தண்டபாணி. பூஜா அங்கிள் கூட போமா? தண்டபாணி பத்திரமா கூட்டிட்டு போய் கார்த்திக் கிட்ட விட்டுட்டு வந்துரு. நான் பாத்துக்கிறேன். போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பாம்மா வரேன். அங்கிள் இருங்க. தாத்தா பூஜாவை இந்த அங்கிள் எங்க கூட்டிட்டு போறாரு? அசோக், பூஜாவை அங்கிள் அவங்க டாடி கிட்ட கூட்டிட்டு போறாரு. நீங்க கிளம்புங்க தண்டபாணி. இல்ல நான் போக மாட்டேன். எனக்கு டாடி வேணாம். எனக்கு மம்மி தான் வேணும். நான் போக மாட்டேன். ஏய், நீ தான் டாடி கிட்ட போகணும், டாடி பார்க்கணும்னு அழுதல்ல, இப்ப போ. இல்ல பாட்டி, நான் போக மாட்டேன். எனக்கு அசோக் அண்ணாவும் மம்மியை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அங்கிள் அவளை விட்டுருங்க. அவ என் தங்கச்சி. அவ என் கூட தான் இருப்பா. அசோக், நீ கொஞ்சம் பேசாம இரு. இல்ல பாட்டி, நான் விட மாட்டேன். அசோக், சொன்ன கேளு. பூஜா நம்ம கூட இருக்கிறத விட அவங்க டாடி கூட இருந்தாதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதனால தான் அங்கிள் பூஜாவை கூட்டிட்டு போய் அவங்க டாடி கிட்ட விட போறாரு. இல்ல பாட்டி, நான் போக விட மாட்டேன். ஏய் டேய் டேய் அசோக், ஏய் விடுடா. ஏய் சொன்னா கேளு. ஏய் வேண்டாம். என்ன விடுங்க. அசோக், சொன்னா கேளு. வா அசோக். ஏய் அசோக், வாடா. சொல்றத கேளு. வேண்டாம். சொன்னா கேளுடா. சொல்றா. விடுடா டேய். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் விடுடா. சொல்றல. வா. மம்மி பாருங்க, மம்மி பூஜாவை கூட்டிட்டு போறாங்க. ஐயோ, அழாத பூஜா. நீ அழக்கூடாது. நல்ல பொண்ணுல்ல, நீ எப்பவுமே மம்மி கூட தான் இருப்ப. அழக்கூடாது, அழக்கூடாது. ஓகே, நான் உன்னை போக விட மாட்டேன். ஓகே. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தண்டபாணி. சாரி காயத்ரி, உங்க அப்பா அம்மா சொன்னதுனால தான். பரவாயில்ல, நீங்க கிளம்பலாம். அசோக், பூஜா வாங்க வீட்டுக்கு போலாம். போலாம் மம்மி. உனக்கு பூஜாவை பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியுமா? ஆனா அதுக்காக நீ இவ்ளோ கொடூரமா நடந்துப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இந்த குழந்தைங்கள இவ்ளோ முரட்டுத்தனமா பிரிச்சு எடுக்க உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு குற்றவாளியை நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நான் பூஜாவுக்கு பண்ணது நல்லதான்னு உனக்கே புரியும். எது நல்லது? குழந்தைய கதற கதற என்கிட்ட இருந்து பிரிச்சு அனுப்புறதுதான் உனக்கு நல்லதா? ஆமா, நல்லதுதான். பூஜாக்கு நல்லது, உனக்கும் நல்லது, ஏன் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அது நல்லதுன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல. அவ்வளோ ஏன் இவங்க உங்க பேச்சை கேட்காம தானே ரோட்ல அவ்வளோ கலாட்டா பண்ணாங்க. காயத்ரி, கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா கேளு. உங்ககிட்ட சொல்லாம நாங்க பூஜாவை தண்டபாணி கிட்ட கொடுக்க நினைச்சது தப்புதான். ஆனா அதுக்காக எங்க நோக்கத்தையே தப்புன்னு சொல்லாத. ஓஹோ, அப்போ உங்க நோக்கம் சரின்னு சொல்றீங்களாப்பா? ஆமாமா, என்னைக்கு இருந்தாலும் பூஜா கார்த்திக் கூட இருக்கிறதா நல்லது, நியாயம். ஆமா, அம்மா தான் இப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. உங்க நியாயத்தெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. நியாயமா நியாயம், பொல்லாத நியாயம். அன்பு ஒண்ணுதான்ப்பா எல்லாத்த விடவும் பெருசு. நாம எதுக்கு அடி பண்ணிடுறோமோ இல்லையோ, அன்பு உனக்கு கண்டிப்பா அடி பண்ணிடணும். நான் இவங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த வித்தியாசமும் பார்க்கலப்பா. அசோக் எப்படி என் தோள் மேலயும் மடி மேலயும் தூக்கி வளர்த்தனோ அதே மாதிரிதான் பூஜாவையும் வளர்த்த. நான் இவங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் அவங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாதப்போ நீங்க ஏன்பா வித்தியாசப்படுத்தி பாக்குறீங்க? உனக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது காயத்ரி, ஆனா இந்த ஊர் உலகத்துக்கு அது நிச்சயமா தெரியும். அப்படின்னா எனக்கு இந்த ஊரே தேவையில்லை. நான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போறேன். எங்கேயாவதுனா எங்க? அந்த ஏற்காட்டுக்கா? திரும்பவும் நீ அங்க போனீன்னா அந்த கார்த்திக் பொண்ண. சே அம்மா ப்ளீஸ். ஏன் இந்த உலகத்துல ஏற்காடு மட்டும்தான் இருக்கா? எத்தனையோ ஊரு, எத்தனையோ நாடு. எங்களை யாருன்னே தெரியாத ஊருக்கு போய் எங்க வாழ்க்கைய ஆரம்பிப்போம். அங்க யாரும் பூஜா என் குழந்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கல்ல? காயத்ரி, என்ன சொல்ற? அம்மா, நான் இங்க வந்திருக்கவே கூடாது.
அவசரப்பட்டு முட்டாள்தனமா வந்துட்டேன். இதுக்கப்புறமா இப்படியே விட்டு வச்சிருக்கிறது சரி வராது. காயத்ரி, இங்க பாருங்கப்பா, இந்த தடவை ஏதோ தப்பா இருக்குன்னு என் மனசுல பட்டு நான் உங்க பின்னாடியே வந்தேன். அதனாலதான் நீங்க நினைச்சது நடக்கல, உங்க திட்டம் நிறைவேறல. இதோட விட்டுருவீங்களா? நான் அசந்த நேரமா பார்த்து நீங்க மறுபடியும் இப்படி பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இல்ல காயத்ரி, இந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்காதுமா. மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, மனசு விட்டு போச்சு. நான் அசோக்கையும் பூஜாவையும் கூட்டிட்டு இப்பவே கிளம்புறேன். ஏய் காயத்ரி, நில்லடி. நீ திரும்ப எங்களை விட்டுட்டு போறதுக்காக தான் ஏற்காட்டுல காடு மலடு அலைஞ்சு உன்னை கண்டுபிடிச்சோமா? நீங்க என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது பூஜாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தானா? நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே வேண்டாமா? காயத்ரி சொன்னா கேளுடி. வேண்டாமா, என் குழந்தைங்களை கூட்டிட்டு நான் இப்பவே போறேன், வாங்க. ஆனா ஒண்ணுமா, சத்தியமா செத்துற மாட்டேன். வா பூஜா. ஏய் காயத்ரி, 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 நில்லடி. அம்மா காயத்ரி. காயத்ரி நில்லு, சொன்னா கேளுமா. காயத்ரி, அம்மா, நான் சொல்றத கேளுமா. நில்லுமா. ஏய் காயத்ரி, நில்லு. காயத்ரி கொஞ்ச நேரம். ராம், என்னாச்சு ராம்? எதுக்கு போலீஸோட வந்திருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லுங்க ராம், என்னாச்சு? எதுக்கு அழறீங்க? ஐயோ ராம், என்னாச்சு? என்னாச்சு ராம், சொல்லுங்க, எதுக்கு அழறீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்களாவது சொல்லுங்க, என்னாச்சு? இவர் எதுக்கு அழறாரு? என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் சொல்லணும் காயத்ரி. நானா? நான் என்ன பண்ண? நான் என்ன சொல்லணும்? நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. ஓகே, புரியுற மாதிரியே கேக்குறேன். கார்த்திக்கை எதுக்காக கொலை பண்ணீங்க? என்ன சொன்னீங்க? என்ன கேட்டீங்க? கார்த்திக் இருக்காரே, கார்த்திக், நீங்க உங்க ஹஸ்பண்ட்னு பொய் சொல்லி இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துனீங்களே, அந்த கார்த்திகை எதுக்காக கொலை பண்ணீங்கன்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? கார்த்திக் இறந்துட்டாரா? என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? கார்த்திக் என்னாச்சு? சொல்லுங்க. ராம், ராம் என்னாச்சு? ராம், ராம், ராம் கார்த்திக் என்னாச்சு? ராம் சொல்லுங்க. கார்த்திக் என்னாச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நல்லா நடிக்கிறீங்க காயத்ரி, ஆனா இந்த நடிப்பு உங்களை காப்பாத்தாது. கார்த்திக்க கத்தியால கழுத்து அறுத்து கொலை பண்ணிருக்கீங்க. அந்த கத்தியில உங்க கைரேகை இருக்கு. சோ உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். சார், இல்ல சார், காயத்ரி அப்படி பண்ணிருக்க மாட்டா சார். ஐயோ சார், சார் அந்த கத்தியால நான் கொலை பண்ணல சார். நான் எதுவுமே பண்ணல சார், சத்தியமா சொல்றேன் சார், நான் எதுவுமே பண்ணல சார். நான் கொலை பண்ணல இன்ஸ்பெக்டர். சார், என் பொண்ணு கார்த்திகை கொலை பண்ணல சார். ஒரு அப்பாவி, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவளை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், அவளை விட்டுருங்க சார். சார், நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி இப்ப அங்கதான் கூட்டிட்டு போக போறோம். வேண்டாம் சார், இல்ல வேண்டாம் சார். வேண்டாம் சார், எனக்கு குழந்தைங்க இருக்கு, ப்ளீஸ் சார். நான் எதுவுமே பண்ணல சார், நான் கொலை பண்ணல சார், ப்ளீஸ் என்ன நம்புங்க. மேடம், அரெஸ்ட் பண்ணுங்க. சார் அப்படி பண்றவே இல்லம்மா.
நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.